லைஃபே போர் அடிக்குது, வேலைக்கு போயிட்டு வரோம், அப்படியே ஒரு லூப் மோட்லேயே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்ச் பண்ணலாமே, ஒரு டிப்ரெஷன் கம்மி பண்ணலாமே, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணேன். ஆனால் இப்போ அந்த விஷயம் பண்ணதே எனக்கு இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு, டிப்ரெஷன் ஜாஸ்தி ஆகிட்டு, தூக்கம் இல்லாமல் தலையெல்லாம் சுற்றுது. ஐயோ, அந்த டிப்ரெஷன் என்னன்றதை அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்காக ஒன்று பண்ணேன். ஆனால் அதனாலேயே இப்போ எனக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகுது. இதை வச்சுட்டு என்னால் முடியல. அது என்னன்றது நான் கடைசியில் என்னையும் புலம்பு விட்டுட்டான். இதுதான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு. நான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இதுதான் அந்த இம்சை. இது பார்க்க க்யூட்டாக அழகாக இருக்குது, ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரியே இருக்குது. ஆனால் இது பண்ணுற சேட்டை எல்லாம் இருக்கே, பெட்டை பிரித்து வச்சிருச்சு, சோஃபா கவரை பிச்சு வச்சிருச்சு, இதுக்கு போட்டிருந்த மேட் எல்லாத்தையும் தனித்தனியாக நாராக கிழிச்சிருச்சு. வேற என்ன பண்ணேன்? கட்டில் மேலே ஏறி கட்டில் கடிச்சு வச்சிருச்சு. வேற என்ன பண்ணேன்? வேற என்ன பண்ணேன்? வீட்டில் இதுக்குன்னு சொல்லி பெடிகிரி வாங்கி வச்சா தெருவில் தான் போகணும்னு ஆசைப்படுது. இதை பார்த்தா இதை அடிக்கவும் மனசு வர மாட்டேங்குது, மிரட்டவும் மனசு வர மாட்டேங்குது, பார்க்க பாவமாக இருக்குது. ஆனால் இது பண்ணுற சேட்டை இருக்கே, ஒன்றா நம்ம சேட்டையாக இருக்குது. இப்போ தான் குளிக்க வச்சு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை, பாண்டையாக நாரி கிடக்குது. மண்ணில் போய் விளையாண்டு. ஏன் என்ன பிரச்சனை உனக்கு? முடியல.